ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்பெஷலான ஒரு ஸ்நாக்ஸ் பார்க்க போகிறோம். இது பூ ஷேப்பில் பரத்தி கட் பண்ணி செய்ய போகிறோம். இதுக்கு தேவையான பொருள் என்னெல்லாம்னு பார்க்கலாம். ஒரு பெரிய கப்புக்கு 1 கப்பு மைதா மாவு எடுத்துருக்கிறேன், ஆல் பர்பஸ் ஃப்ளோர். அதுக்கு ஒரு 1/4 கப்பு கோதுமை மாவு, வீட் ஃப்ளோர். இதையும் எடுத்து ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி இது கூட ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு போட்டு, கலர் வேணும்னா கலர் பொடி, நான் லைட்டாக எல்லோ கலர் சேர்த்துருக்கேன். சேர்த்து விரவி ஒரு 10 நிமிஷம் இப்படி ரெஸ்ட்டில் வச்சுருக்கிறேன். விரவி வச்சாச்சு. இதே மாதிரி கொஞ்சம் திக்காட்டே விரவி வைக்கணும், ரொம்ப லூஸாக இருக்கக்கூடாது. கொஞ்சம் கை இப்படி உள்ளே போகிற மாதிரி கொஞ்சம் லூஸாட்டே விரவி வைக்கணும். இதை விரவி வச்சு 10 நிமிஷம் ஆச்சு. இதை எப்படி பரத்தி காணிக்கிறேன். ஒரு பரத்துற சப்பாத்திக்கு பலகையில் போட்டு சின்ன பால் மாதிரி எடுத்து பரத்தி இப்படி 4ஆக கட் பண்ணணும். 4ஆக கட் பண்ணி இதை இப்படி பூ ஷேப்பில் மடிக்கணும். இதே மாதிரி ஒவ்வொரு பாலாக எடுத்து நம்ம மடக்கி மடக்கி வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக பொரிச்சு எடுக்கணும். நான் மடக்கி வச்சுருக்கிறத காமிக்கிறேன். இதே மாதிரி கொஞ்சம் மடக்கி வச்சுருக்கிறேன். இதே மாதிரி நான் இப்போ மடக்கி எடுத்து வச்சுருக்கிறேன். எல்லாத்தையும் பொரித்து டிஸ்பிளேயில் காமிக்கிறேன். இப்போ நம்ம பரத்தி ஃபோல்ட் பண்ணி எடுத்ததெல்லாம் ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். மீடியம் ஹையில் இருந்தால் போதும், ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது, அப்போனா கலர் சேஞ்ச் ஆயிரும். மீடியம் ஃப்ளேம்லேயே இருந்தால் போதும். இப்படி ரேஸாக தட்டி கொடுக்கணும். அப்போ நல்லா உப்பி வரும். பூரி மாதிரி நல்லா உப்பி அழகான ஷேப்பில் வரும். அப்படி போட்டு மாதிரி வரும். 2 சைடும் திருப்பி போட்டு இதை ஃப்ரை பண்ணி எடுக்கணும். நம்ம அதில் மேலே ஊற்றுறதுக்கு ஒரு ஜீரா ரெடி பண்ணணும். அதுக்கு 1 கப்பு சீனி எடுத்து அதில் ஒரு 1/4 கப்பு தண்ணி ஊற்றி இப்படி நல்லா திக்காட்டு அந்த ஒற்றை பருவத்தில் காய்ச்சி எடுத்துக்கணும். இதை லாஸ்ட்டில் அதுக்கு மேலே ஊற்றி வச்சா சாப்பிட்றதுக்கு இனிப்பாக இருக்கும். பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இதை ஊற்றிட்டு காமிக்கிறேன். இப்போ நம்ம ஃபோல்ட் பண்ணது எல்லாம் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இப்படி நல்ல கருக விடாமல் இப்படி லைட் கலர்லேயே சிம்மில் வச்சு லோ ஃப்ளேம்லேயே வச்சு அழகாக ஃப்ரை பண்ணி எடுத்துடணும். இதை நம்ம இப்போ இதுக்கு ஒரு ஜீரா தயார் பண்ணியிருக்கோம். இந்த சீனிப்பாக இதுக்கு மேலே படுற மாதிரி எல்லாத்துக்கும் ட்ராப்பாக ஊற்றி அதில் படுற மாதிரி வைக்கணும். இதுக்கு மேலே இன்னொரு செட்டு அடுக்கி இப்போ தான் எல்லாத்துலேயும் அந்த சீனிப்பாக பட்டு இது காஞ்ச பிறகு ஒரு டப்பாவில் பட்டு 3 வீக்ஸ் 4 வீக்ஸ் ஸ்டோர் பண்ணி வச்சு பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம். நல்ல கிறிஸ்பியாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு நல்ல மொறுன்னு நல்ல கிறிஸ்பியாக இருக்குது. இதே மாதிரி நீங்கள் செய்து பாருங்கள். கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.